பாக்யராஜ் அவர்களும் மறைந்தது சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காலையில் பீச்சில் வாக் போகிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஹார்ட் அட்டாக் வர்ற டைம் பீச்சில் வாக் போகிறவங்களெல்லாம் பார்க்கும்போது தற்கொலைக்கு ஏன்டா முயற்சி பண்ணுறீங்க. முன்னாடி முத்துராமனுக்கு நடந்தது. ஊட்டியில் ஷூட்டிங்காக போயிருந்தா மலைப்பிரதேசத்தில் உங்களுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் குறைச்சலாம் இருக்கும். அங்கே ஜாகிங் ஓடினார், உழுந்து போயிட்டார், ரோட்லேயே உழுதுக்குவார். அதே தான் இவர் வாக் போயிட்டு வந்திருக்காரு, ஜாகிங் போயிருப்பார், ஓடி இருப்பார். இந்த வயசில் அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே என்னமோ ஆகுதே, தான் சாக போகிறவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே சேர்ந்துருவேன். ஆனால் ஒரு விஷயம் நான் ஒரு டாக்டர் நான் சொல்லுவேன். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மறைந்திருந்தார். அவர் கிட்டத்தட்ட இருந்து 17 நாட்கள் தான் ஆகியிருக்கு. அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் அவர்களும் மறைந்தது சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது காலையில் ஜாகிங் போயிட்டு வந்த ஒரு நபர் ஹார்ட் அட்டாக்கால் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இறந்துருக்காரு, அதுக்காக வருத்தம் தான் தெரிவிக்க முடியும். இதில் என்ன இருக்குது? 73 வயசு. சினிமா உலகம் இன்றைக்கி இல்லை, சினிமா செத்து போச்சு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சினிமா போய் ரொம்ப காலம் ஆச்சு. இன்றைக்கி சினிமா தேட்டர்ஸ் எங்கே இருக்குது? எதாவது கேட்டால் உடனே ரோகிணி ஒரு தேட்டர் இருக்குதுன்றீங்க. அதை தவிர உங்களுக்கு என்ன சொல்ல, அண்ணா சாலையில் அண்ணா சாலைக்கிட்ட ஆரம்பிக்கும் எல்ஃபின் தேட்டர் ஆரம்பிக்கும். அங்கே ஆரம்பித்து டி நகர் வரலும் ஏறத்தாழ 40 சினிமா கொட்டைகள் இருக்குது. ஒன்றும் கிடையாது. தேவி தேட்டர் இருக்குது, கேசினோ இருக்குது, 2 தான் தேட்டராக இருக்குது. சத்யம் தேவ் மாலாக இருக்குது, அதற்குள்ள ஒரு தேட்டர் இருக்குது. அவ்வளோதான். சினிமா எங்கே இருக்குது? சினிமா போய் ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ சினிமா இருக்கிறதே எப்படி தெரியும்னா, ஒரு வார பத்திரிக்கை ஒன்று வாங்குறேன், அதில் விமர்சனம் போடுவாங்க. அந்த விமர்சனத்தை வச்சு இந்த படம் ஒன்று வந்துருக்குதுன்னு தெரியும். படம் போட்டால் அடுத்த செகண்டு ஓடிடியில் வந்துடுது, முடிஞ்சு போச்சு. தியேட்டரில் போய் படம் பார்க்குறதில்ல. வீட்டில் படம் பார்க்குறதுக்கு போகலாமான்னு கேட்டாக்கா, இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் முக்கியமான டேர்னிங் பாயிண்டெல்லாம் வருது, அதை பார்க்கணும், இன்னொரு நாளைக்கு போகலாங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சினிமா இல்லை. இதெல்லாமே பிஸியாக இருந்த பல நடிகர்களுக்கு அது மன அழுத்தத்தையும், நடிகர்களாக இருந்தவங்க, டெக்னீஷியனாக இருந்தவங்க எல்லாருக்கும் பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும், கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன்னா இப்போ எனக்கே என்னன்னா, சினிமாங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நான் பார்க்கவே இல்லை. அது ஒரு சினிமா ரைட்டு. அதில் உங்களுக்கு கதாசிரியர்கள் இருந்தாங்க, வசனகர்த்தாக்கள் இருந்தாங்க, இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க, பின்னணி பாடகர்கள் இருந்தாங்க, கேமராமேன் இருந்தாங்க, லைட் பாய்ஸ் இருந்தாங்க, எடிட்டிங் இருந்தது, ஃபில்ம் லேபரேட்டரி இருந்தது, கேமரா இருந்தது, நடன கலைஞர்கள் இருந்தாங்க, ஸ்டண்ட் கலைஞர்கள் இருந்தாங்க, ஆடை அலங்கார நிபுணர்கள் இருந்தாங்க, செட்டிங்ஸ் போடுறவங்க இருந்தாங்க. இவ்வளவு தொழிலையும் ஒன்றா சேர்ந்த ஒரு மகத்தான ஒரு இது அது அப்படியே போயிடுச்சு. இவ்வளவும் போயிடுச்சு. இன்றைக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ தியேட்டர்லாம் காலி ஆகி போச்சு. அது கடைசியாக போகும்போது ப்ரொஜெக்டர் இல்லாமல் போயிடுச்சு. ப்ரொஜெக்டருக்கு பதிலாக ஒரு சின்ன கேமரா வச்சு பென்ட்ரைவை மாட்டி விட்டாங்க, பென்ட்ரைவ்லேயே படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொஜெக்டர் போயிடுச்சு. அது சினிமாவே போனதுக்கு பிறகு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பாக்யராஜனுடைய ஃபீல்டு முடிஞ்சு போச்சு. வேட்டியை மடித்து கட்டுன்னு ஒரு படத்தை எடுத்தார். அப்புறம் அந்த மாதிரி 2-3 படம் எடுத்தார். அதெல்லாம் சரியாக போகலை. அதுக்கப்புறமே பாக்யராஜெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க. அவர் கடைசி காலத்தில் ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்தினார். அது அவருக்கு பெரிய பலத்தை நஷ்டத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி அவர் எடுத்த படங்கள் சரியாக போகலை. அதில் அந்த வேட்டியை மடித்து கட்டுங்கிற படத்தை பற்றி விவேக் கொஞ்சம் அந்த படம் சரியாக எடுக்காமல் விட்டுட்டார்னு ஒரு மாதிரி கமெண்ட் அடித்தபோது அவரை கண்டித்து அவருக்கு நிறைய கண்டனமெல்லாம் தெரிவித்தாங்க. கண்டனம் தெரிவித்து என்ன பண்ணுறது? கண்டனம் தெரிவித்தோம், படம் போய் பார்க்கலையே. அதனால் அவங்கெல்லாம் அப்படியே படு சுறுசுறுப்பாக ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க ஒரு வேலை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்ததனுடைய விளைவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது வயசாகி போச்சு, ஒன்று இருக்குது. 2வது வேலை வாய்ப்புகள் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. தன்னுடைய பிள்ளைகளுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன அழுத்தங்கள் இருந்ததுன்னு தெரியல. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணியிருக்கோம். பொதுவாகவே என்னுடைய நண்பர் டாக்டர் சொக்கலிங்கம், இதே நிபுணர், அவர் சொல்லுவார் எப்போவுமே, இந்த காலையில் பீச்சில் வாக் போகிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் பாரு. காலையில் வாக்கிங்கே போகணும். ஆமாம், அது சொல்லுவார். ஹார்ட் அட்டாக் வர்ற டைம் அதுதான் பாரு. ஆனால் எல்லாருமே மார்னிங் தான் சார் வாக்கிங். அதை தான் அவர் சொல்லுவார். பீச்சில் வாக் போகிறவங்களெல்லாம் பார்க்கும்போது தற்கொலைக்கு ஏன்டா முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லுவார்.
அவர் ஒருத்தர் தான் அதை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இழப்பு வந்து இதுக்கு முன்னாடி வந்து முத்துராமனுக்கு நடந்தது. முத்துராமன் வந்து ஊட்டியில் வந்து ஷூட்டிங்காக போயிருந்தார். சங்கர்லாலுங்கிற படத்துக்காக ஷூட்டிங் போயிருந்தவர் ஜாகிங் போயிட்டு இருந்தார். மலைப்பிரதேசத்தில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் குறைச்சலாக இருக்கும், ஆமாம் சார். பிராணவாயு அடர்த்தி ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அங்கே மூச்சு விடுறதே உங்களுக்கு கஷ்டமா சிரமம், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஜாகிங் ஓடினார், உளுந்து செத்து போயிட்டார், ரோட்லேயே உளுந்துக்குவாங்க. கமல் இப்போ கமல் தான் சங்கர்லாலுங்கிற படத்துலேயே இதில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வண்டியில் வந்தவங்க யாரோ ஒருத்தர் உளுந்து கிடக்கிறாருன்னு இறங்கி பார்த்தாங்க முத்துராமன். அப்புறம் தான் கமல் வந்து அவர் பாடியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து பிளேனில் ஏற்றி எல்லாம் அமிச்சு எல்லாம் பண்ணார். அது மாதிரி ஜாகிங்கில் போய் அந்த மலைப்பிரதேசத்தில் வந்து ஆக்சிஜன் அடர்த்தி குறைஞ்ச ஒரு இடத்துல ஜாகிங் போய் ஹார்ட் அட்டாக் வந்தவர் இறந்தார். அதே தான் இவர் வந்து வாக் போயிட்டு வந்திருக்காரு, ஜாகிங் போயிருப்பார், ஓடி இருப்பார். இந்த வயசில் அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே விகரஸ் எக்ஸசைஸ் எதையுமே செய்யாதீங்க. வாக்கிங் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வாக்கிங்கோடு நிறுத்துங்க. அதுவும் மார்னிங் பண்ணக்கூடாது. அது எந்த நேரத்தில் அது பண்ணுறது அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்தா நடக்காது. உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக படுத்தே கிடத்தா சரியாக இருக்குன்னா அதெல்லாம் முடியாது. என்றைக்கும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஆனால் ஒரு விஷயம் நான் ஒரு டாக்டர் நான் சொல்லுவேன், ஹார்ட் அட்டாக் போல் ஒரு நல்ல சாவு எதுவுமே கிடையாது. அந்த நபர் வந்து தான் சாக போகிறவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே சேர்ந்துருவார். அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். என்னமோ ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இறந்துருவாங்க. அதுக்கு பதிலாக படுக்கையில் படுத்து கை காலெலாம் இழுத்து இன்னைக்கு போயிடுவார், நாளைக்கு போயிடுவார், சொந்தக்காரெலாம் வந்து விசாரிக்கிற மாதிரி அது தினசரி மரண பயத்தில் இருக்கிறத விட மரணங்கிறது மரணத்தை விட மரண பயம் உங்களுக்கு ரொம்ப கொடுமையானது. அது இல்லாமல் போகிறதுங்கிறது ஒரு இது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இழப்பு ஒரு வகையில் நல்ல முடிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம்னா கூட, இருந்தாலும் இழப்புங்க ஒன்று வரும்போது நமக்கு மன வருத்தமாக இருக்குது. நல்ல படங்கள் எடுத்தவர், வித்தியாசமான படங்களை எடுத்தவர். வித்தியாசமான படங்கள்னால் அந்த கதைகள்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பல சம்பவங்கள் அவர் எடுத்திருக்கார். இன்று போய் நாளை வான்னு ஒரு படம், எதிர்த்த வீட்டில் ஒரு பொண்ணு அழகாக வந்திருக்கான்னு சொல்லி தெருப்பசங்க சேர்ந்து சைட் அடிக்கிறது தான் படத்து கதையை. அதை கதையாக வச்சு ஒரு படம் எடுக்க முடியுங்கிறத காட்டினது அவர் தான். சிரிச்சு வயிறு வெடிச்சு போய்டும் அந்த மாதிரி படம். அது மாதிரி நிறைய படங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் அவர் காட்டினார். தாவணி கனவுகள் போன்ற படங்கள். அவரே வித்தியாசமாக அவர் எடுத்தார் ஒரு படம் அப்படின்னு எடுத்தாக்கா விடியும் வரை காத்து, ஒரு த்ரில்லர். அதே மாதிரி சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் பாக்யராஜனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதே மாதிரி கைதியின் டைரி, அதெல்லாம் த்ரில்லர்ஸ், குடும்ப கதை இல்லை, அதெல்லாம் எடுத்தார். அந்த மாதிரியெல்லாம் எடுத்தார். நல்ல படங்கள் கொடுத்தார், வெற்றி படங்கள் கொடுத்தவர். சினிமா போயிட்டதுனால இன்றைக்கி அவருடைய இழப்பு நமக்கு பெருசாக தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாக அவர் பார்க்கல. இறந்தபோது தான் செய்திக்கே வந்திருக்காரு. அதான் இந்த ஜாகிங்கெல்லாம் போயிட்டு வந்தாக்கா இது நடக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் அது நடந்திருக்கு. சார், அதாவது வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து குஷ்பு மகளுடைய திருமணத்தில் வந்து அவர் அட்டன் பண்ணியிருந்தார். அங்கேயும் பல விஷயங்கள், பல பிரபலங்களை பார்த்து சிரித்து பேசியும் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போது அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். தொடர்ந்து வந்து இப்போது இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வயதானவர்களுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ அது கடந்து வந்து சிறியவர்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 25 வயசானாலும் சரி, இல்லை 20 வயசானாலும் சரி, அவங்களுக்கும் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது எதனால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு இப்போ இன்றைக்கி வந்து அதெல்லாம் அந்த காலம் 40 வயசுக்கு மேலே தான் வருங்கிறதெல்லாம் அந்த காலம். ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவம் என்னென்னா, என்னுடைய கிளாஸ்மேட் கதிரேசன் இருந்தார். 3rd இயர் படிக்கிறோம். திடீர்னு செஸ்ட் பெயின்னார் மதுரையில். என்னுடைய கிளாஸ்மேட் அசிடிட்டி இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் சீஃப் பார்த்துட்டு ஐயோ ஹார்ட் அட்டாக் சொல்லி ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் 30 வயசு கூட ஆகாத ஒரு இளைஞன் அவன். மிஞ்சி போனாக்கா 24 22 வயசு 23 வயசு தான் இருக்கும். ஹார்ட் அட்டாக்ல இருந்தான். யங்கஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் டெத் அப்படின்னு ரெக்கார்ட் ஆச்சு மதுரை மருத்துவக் கல்லூரியில், எட்ஸ்கன் ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் சொன்னார், இனிமேல் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ வயசானவங்க வருங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, யாருக்கு வேணாலும் வருங்கிறது. இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட வர்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மன அழுத்தம். குழந்தைகளுக்கே மன அழுத்தம் வர அளவுக்கான குழந்தைகளுக்கு ஏன் வருதுன்னாக்கா அது தாயினுடைய
கருவில் வளரும்போது அந்த இரத்த குழாய்கள் சரியான முறையில் ஃபார்ம் ஆகிருக்காது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். எவ்வளோ ஹார்ட் அட்டாக்கான காரணத்தை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. காலையிலேருந்து சாயந்தரம் விடாமல் பேசுவோம். ஒரு வாரம் டைம் எடுக்கும் பூரா பேசுறது. அதனால் பாக்யராஜனுடைய இது வந்து அந்த ஜாகிங் இது எல்லாம் சேர்ந்து தான் அவரை பண்ணிட்டு இது மாதிரி. அதாவது ஏற்கனவே முத்துராமன் அந்த மாதிரி தான் இறந்தார். அதுக்கு அடுத்து அப்படி அது நடுமுதல் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. கொரோனாவில் நம்ம எவ்வளோ பேர் இழந்தோமே. விவேக் இழந்தோம், மயில்சாமி இழந்தோம், எஸ்பி பாலசுப்ரமணியத்தை இழந்தோம். வரிச்சா பொட்டுன்னு இறந்து போனாங்கல்ல. அது மாதிரி தான் இதெல்லாம் ஒரு சீசன் டைம் வரும்போது நினச்சி பார்க்க முடியாதவங்கெல்லாம் போய் சேருவாங்க. என்ன பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்ட ஒருத்தர் அவர் பின்னாடியே அவர் போயிட்டார். ஆமாம் சார், அது ஒரு மிகப்பெரிய ஒருவேளை சொர்க்கத்தில் ஒரு சினிமா தயாரிக்கிற வசதி இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல படங்களை அவங்க தயாரிக்கலாம். இந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா இறந்தபோது ஷோலே படத்தில் நடித்து இறந்து போன நடிகர்கள்லாம் மேலே சொர்க்கத்தில் அவர் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு இது போட்டாங்க. அது மாதிரி பாக்யராஜையும் பாரதி ராஜா அங்கே வந்து எடுத்து கட்டி அணைச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி நடக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லி நம்ம தேர்த்திக்கணும், அவ்வளோதான் பண்ண முடியும். இழப்பு தான். சரி, அதான் நீங்கள் சொன்னீங்க ஹார்ட் அட்டாக் பற்றி நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்றது. இப்போது 22 வயசு பையனுக்கே வந்து அசிடிட்டி அப்படின்னு நினச்சோம் ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குன்ற விஷயங்களும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சமீபத்தில் எல்லாருக்குமே வந்து நார்மலாக இப்போது ஷோல்டர் பெயின் இருக்கோ இல்லை வந்து செஸ்ட் பெயின் இருக்கோ, அது வந்து இப்போது நார்மலாக அந்த பெயின் வந்தாலே வந்து ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்படுது இல்லை சார்? அதான் நான் சொன்னேனேம்மா, இதை பற்றி நீங்கள் பேசணுன்னா ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு வாங்க. ஒரு வாரம் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஃபுல் டீட்டெயில் பேசுவோம். அவ்வளோ இருக்குது மேட்டர். ஆனால் இது வந்து ஒரு சும்மா 2 வார்த்தை பார்த்து ஆன்சர் பண்ணிவிட்டு விட்டேன்னு வச்சுங்க, அதை கேட்டுட்டு அதை படித்து ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சேன்னு பயந்து நடுங்கக்கூடாது. தவறான செய்தியாக போயிடக்கூடாது. ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் வந்து பொது மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். அதுக்கு என்ன டயக்னோஸ் பண்ணாங்கன்னா செரிப்ரோவாஸ்குலர் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா செரிப்ரோவாஸ்குலர்னாக்கா செரிப்ரம்னா மூளை, வாஸ்குலர்னா ரத்த குழாய். மூளைக்கு போகிற ரத்த குழாய் சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறது தான் டயக்னோசிஸ். நான் அதை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார். இவருன்னு சொல்லி கேட்கல, செரிப்ரோவாஸ்குலர் இன்சஃபிஷியன்சின்னா என்னன்னு கேட்டார். மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வந்து சரியாக இல்லை, பழுதடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மூளைக்கு ரத்தம் சரியாக போகலன்னு அர்த்தம்னு நான் இவ்வளவுதான் நான் சொன்னது. இப்போது மருத்துவமனையில் படுத்திருக்க இந்த அதிகாரிக்கு இது இருப்பதாக டாக்டர் காந்தராஜ் கூறினார்னு போட்டாங்க. எங்கள் டீன் என்ன கூப்பிட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். எப்படி நீ சொல்லலாம்? அந்த அதிகாரி பயந்து நடிக்க போயிட்டார். அதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதை வந்து ஒரு விளக்கம் நான் கொடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் இதை வச்சுக்கிட்டு அவங்க பயந்துக்கிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்கறதுக்கு நான் ஏதோ பாதி பதில் சொல்லி இது பல மனசில் பயங்கரமான பீதியை கிளப்பிடக்கூடாது. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுவோம், ஜாக்கிரதையாக பேசணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ ஹார்ட் அட்டாக் பற்றி ஒரு தனி எபிசோடே நம்ம கண்டிப்பாக பேசுவோம். நிறைய விஷயங்களை இப்போ நம்பிக்கை என்னென்ன சார்?